بسم الله الرحمن الرحيم நான் ஏண்ட மொழியில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். நீங்க உங்களோட உள்ளத்தால பதில கொடுங்க. வீட்டுல உள்ள ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ் உங்களுடையா வைஃப்டையா? வீட்டுல உள்ள சோஃபா செட் உங்களுடையா வைஃப்டையா? வீட்டுல உள்ள கட்லரி செட், சில வீடுகள்ல கட்லரி செட் சரியான பொறுமதி உங்களுடையா வைஃப்டையா? வீட்டில் இருக்கக்கூடிய பொறுமதியான பொருட்கள் உங்களுடையா வைஃப்டையா? ஏன் இந்த கேள்வி? தௌபா ஹஸ்ரத் இப்படி கேட்கிறதே முறை இல்ல. நானும் வைஃபும் எவ்வளவு அட்டாச்ட் என்றா ஒன்றுமே பிரிச்சு பார்க்க மாட்டோம், எங்கட என்று தான் சொல்லுவோம். இதுதான் உலமாக்கள் மானம் என்று சொல்றாங்க. ஏண்டியா வைஃப் டேன்றது தெரிஞ்சிருக்கணும். வைஃப் மௌத்தாகினா அது ஏண்டியா வைஃப் டேன்றது தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாம அதுல வராசத், ஒவ்வொரு ஊசிக்கும் வராசத் இருக்குது. சொன்னாங்க, மகன் உனக்கு விளங்குது இல்ல, நான் என்ற வசியத்துல எழுதிருக்கிறேன், என்ற வசியத்துல எழுதிருக்கிறேன் என்ன, இந்த ரூம்குள்ள உள்ள சொத்தெல்லாம் ஏண்ட, இந்த ரூமுக்கு வெளியே உள்ளதெல்லாம் உங்களோட உம்மட. வட்டியோட சூதுவோட எந்த தொடர்பும் இல்ல. ஆனா நியத் என்ன தெரியுமா? நான் ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும். அவனுக்கு ஏழுமா நானும் செஞ்சு காட்டணும். பெருமைக்காக வேண்டி செய்றார். கியாமத்துடைய நாள் எழும்பக்கூடிய நேரத்துல அல்லாஹ் இவனோட கோபமாக இருப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கத்தை எங்களுக்கு வழங்கினானோ அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா அம்சங்களையும் கவர் பண்ணக்கூடிய முறையில தான் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறதும் என்ன? உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்க பூர்த்தியான முறையில இஸ்லாத்துக்குள்ள நுழைங்கோ என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அது வெறும் ஈமான் இபாதத் மாத்திரம் அல்ல. ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய நேரத்துல, ஷரியா என்று சொல்லக்கூடிய நேரத்துல ஈமான் இபாதாவோட மாத்திரம், ஆத்மீகத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்களோட மாத்திரம் மார்க்கத்தை அல்லாஹ் முடிக்கல்ல. ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்குவதற்காக வேண்டி ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையில வரக்கூடிய தேவைகள் அது திருமணமோட சம்பந்தப்பட்ட தேவைகளாக இருக்கலாம், சோசியல் கண்டக்டோட சம்பந்தப்பட்ட தேவைகளாக இருக்கலாம், குடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்ட தேவைகளாக இருக்கலாம். இந்த தேவைகளையும் எந்த முறையில நிறைவேற்றணும் என்பதை குர்ஆன் சுன்னா மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துறார். எனவே ஒரு மனிதன் பூர்த்தியான மூமினாக ஆகிறது அவருடைய ஈமான் இபாதத் மூலமாக மாத்திரம் அல்ல. இன்னொரு ஸ்டெப் முன்னுக்கு போயிட்டு சொல்றதாக இருந்தா, யாரும் என்னைய தவறாக நினைக்க வேணும். 100% ஷரியா, 100% இஸ்லாத்துல ஈமான் இபாதா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அதனுடைய சட்ட திட்டங்கள் வெறுமனே ஒரு 75% அல்ல, 25% தான். கூடினா ஒரு 25%, 30% உள்ள அதான் ஈமான் இபாதாத்துடைய சட்ட திட்டங்கள். அப்ப பாக்கியான 80% அல்லது 75% இது எதோட தொடர்பானது? இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏனைய படைப்புகளோட சம்பந்தமாக கூடிய நேரத்துல அது குடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், சமூக வாழ்க்கையாக இருக்கலாம். எனவே ஒரு மனிதன் பூர்த்தியான மூமினாக ஆகிறதாக இருந்தா இந்த 80% இக்னோர் பண்ணி கவனமின்மையோட இதை ஒதுக்கி அல்லாஹ் ரசூல், எனவே ஈமான் இபாதத் மட்டும் போதும் என்று ஒரு மனிதனுக்கு பூர்த்தியான ஒரு மூமினாக ஆகவே முடியாது. அந்த 80% பாக்கி எதுல இருக்குது? அது ஏனைய மக்களோட உள்ள தொடர்புல தான் இருக்குது. அது குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, குடுக்கல் வாங்கல் என்ற அமைப்புல இருக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பூர்த்தியான மூமினாக கூடிய கவலை உள்ளவர் இந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்ததான் செய்வார். அது மாத்திரம் அல்ல, அதை தாண்டி இன்னொரு ஸ்டெப் முன்னுக்கு போறதாக இருந்தா, ஒரு மனிதனுடைய ஈமான் இபாதத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்களை அல்லாஹ் கபூல் செய்யறது, அல்லாஹ் ஏற்றுக்கொள்றது, அதுக்கு ஒரு நிபந்தனை தான் இந்த 80% என்று செல்லக்கூடிய அவருடைய சோசியல் கண்டக்ட், அவருடைய கமர்ஷியல் டிரான்சாக்சன், அவருடைய குடுக்கல் வாங்கல், சமூக தொடர்புகள் சீராக இருக்கும். ஹதீஸ்ல தெளிவாகவே வருவது, முஃப்லிஸ் ஒரு பேங்க்ரப்ட் ஆகினால், பங்களோத்காரன் யாரு? ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தினாங்க, சொர்க்கத்துக்கு போறதுக்கு சிங்களத்துல சொல்லுவோமே ஒன்னம் என்னன்னு இருக்கிறார். இந்த நேரத்துல மலைகளை போல ஈமான் அமலோட அவர் வாரார். இந்த நேரத்துல சொர்க்கம் போறதுக்காக வேண்டி அவர் தயாராக இருக்கிறார். ஆனா
ஹதீஸ்ல வருவது அவரை பத்தி பல கம்ப்ளைண்ட்ஸ். என்ன கம்ப்ளைண்ட்ஸ்? வரபஹாதா வஷதமஹாதா வஅகதமாலஹாதா, இவருக்கு அடிச்சார், இவருக்கு ஏசினார், இவருடைய சொத்த ஹராம் இல்லா ஹலால் இல்லாத முறையில் எடுத்தார். எனவே கம்ப்ளைனுக்கு மேல கம்ப்ளைண்ட். மலைகளை போல அமலோட வந்தவர் என்ன செய்ய? இந்த கம்ப்ளைனை கொண்டு வரவருக்கு இவருடைய நன்மைகளை கொடுக்கிறார். இவருடைய ஹஜ்ஜ, இவருடைய உம்ராவ, இவருடைய திலாவத்த, இவருடைய சதகாவ, இவர் பள்ளி கட்டினத, இவர் மദ്രസா கட்டினத, விடோக்கு உதவி செஞ்சத எல்லாத்தையும் கொடுத்து கொண்டே போறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், ஆனா கம்ப்ளைண்ட் முடியல, கடைசிக்கு கொடுக்கிறதுக்கு எந்த நன்மையும் இல்ல. இப்ப என்ன? கம்ப்ளைண்ட் செய்யக்கூடியவருடைய பாவத்தை இவருக்கு போட்டு அல்லாஹ் தூக்கி நரகத்துல வீசுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பங்கரோத்காரன் சொன்னாங்க. இவர் தான் பங்கரோத்காரன். எனவே இவருடைய ஈமான் இபாதத் தெரிஞ்சு 20%, ஆனா 80% அவருடைய தீன் இருக்கல்ல. எனவே இந்த 80%ல வீக்னஸ், அவருடைய 20% என்ன? அவர் சொர்க்கத்துக்கு கொண்டு போகல, நரகத்துக்கு கொண்டு போச்சு. எப்ப சரி சொர்க்கத்துக்கு போவாரு? தண்டனைகளை அனுபவிச்சதுக்கு பின்னால. அது மாத்திரமல்ல, அதை தாண்டி இன்னொரு ஸ்டெப் முன்னுக்கு போனா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் 5 கேள்விகளை கேட்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த 5 கேள்விகளுக்கு பதில சொல்லாம இப்னு ஆதமுக்கு காலை தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது. 5 கேள்விகள்ல ஒரு கேள்வியை கூட மிஸ் பண்ண முடியாது. அதுல 2 கேள்வி, அன் மாலிஹி மின் ஐன கதஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு, அவருடைய வெல்த் பத்தி, அவருடைய எக்கானமிய பத்தி, அவருடைய சொத்தை பத்தி அல்லாஹ் கேட்பான். மின் ஐன கதஸபஹு, ஒவ்வொரு சதத்தையும் எப்படி சம்பாதிச்சாய்? அக்கவுண்டன்ட்க்கு கணக்கு காட்டுறது லேசி, கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டுறது லேசி. கியாமத்துடைய நாள் ரப்புக்கு முன்னால ஒவ்வொரு சதத்துக்கு கணக்கு காட்டதானும். வஃபீமா அன்ஃபகஹு, சம்பாதிச்சது மட்டுமல்ல, செலவழிச்சது. இது தெரியாதா? அவரை கொஞ்சம் பொத்தி கொடுத்தன், இவருக்கு கொஞ்சம் அங்கால கொடுத்தன், இவருக்கு இங்கால கொடுத்தன், இது அதுக்கு பாவிச்சன், இதுக்கு பாவிச்சன். ஒவ்வொரு கணக்க, ஒவ்வொரு சதத்த. 5 கேள்வியில 2 கேள்வி குடுக்கல் வாங்கலோட சம்பந்தப்பட்டது. இப்ப யோசிச்சு பாருங்க, 2 out of 5 என்ன சொன்னா 40%. எங்கட கேள்வி கணக்குல 40% பெட்டா பசார பத்தி என்றுதான் சொல்லுவோம். நாம் பெட்டால கழிக்கிற காலம் இருக்குதே, இதுதான் என்ற குடுக்கல் வாங்கலுடைய நேரம். இத பத்தி 40% கேள்விகள் அல்லாஹ் கேட்பான். இதுக்கு பதில சொல்லாம காலை தூக்கி முன்னுக்கு வைக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதை தாண்டி இன்னொரு விஷயம். அது என்ன? ஒரு மனிதனுடைய ஈமான், ஒரு மனிதனுடைய இபாதத்துல பலகீனங்கள் இருக்குது. இது அல்லாஹோட டைரக்டாக சம்பந்தப்பட்ட விஷயம். யால இந்த தொழுகை கொஞ்சம் கலாவாகிட்டு, யால இந்த தொழுகை எங்களுக்கு மிஸ் ஆகிட்டு, இந்த தொழுகையுடைய சட்டம் எனக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈமான் இபாதா இதுல பலகீனங்கள் இருக்குது. அல்லாஹோட தௌபா என்று வரக்கூடிய நேரத்துல பேசி சமாளிச்சு போகலாம், அல்லாஹ் இரக்கமுள்ளவன். ஆனா எப்ப அடுத்த மக்களோட சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்குமோ, குடுக்கல் வாங்கல் என்ற அமைப்புல வருமோ, சமூக தொடர்பு என்று வருமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வெளிரங்கமான ஹதீஸ் என்ன செல்லுதென்றா, அந்த மக்கள் மன்னிக்காம அல்லாஹ் இந்த மனிதனை மன்னிக்க மாட்டான். எனவே தௌபா யாருக்கிட்ட செய்ய? யாரெல்லாம் இவன் கிட்ட எடுத்த பணத்தை அவருக்கு தெரியாம ஏமாத்தி எடுத்ததை நீ மன்னிச்சுடு. அல்லாஹ் சொல்ல, நான் மன்னிக்க மாட்டேன், அவன் கிட்ட போய் மன்னிப்பு கேளு. எனவே இந்த 80%ல உள்ள ஷார்ட் கம்ஸ் இருக்குதே, தௌபா அல்லாஹ் கிட்ட மட்டும் செஞ்சு போதாது. யாருக்கு எந்த அநியாயத்தை செஞ்சோமோ, எந்த மோசடியை செஞ்சோமோ, எந்த ஹராத்தை செஞ்சோமோ, அவர்கிட்ட போய்த்து மன்னிப்பு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு மன்னிப்பு இருக்குது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடுக்கல் வாங்கல் என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த அளவுக்கு முக்கியம். இதை தாண்டி இன்னொரு விஷயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் அல்லாஹோட தொடர்பு உள்ள ஒரு மனிதனாக மாறுறதாக இருந்தா ஆக முக்கியம் அவனுடைய உள்ளம் சுத்தமாகும். உள்ளம் சுத்தமாகும். உள்ளம் சுத்தமாகாம ஒரு நாளும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹோட ஆத்மீக தொடர்பை கூட வைக்க முடியாது. ஆத்மீக தொடர்பை கூட வைக்க முடியாது. எனவே இந்த கல்பு அல்லாஹோட சம்பந்தமாகணும் என்றா, தஸ்கியா உண்டாகணும் என்றா, உள்ளம் பரிசுத்தமாகணும் என்றா, என் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உடம்புல ஒரு சதக்கட்டு இருக்குது, அது சீராகினா எல்லாம் சீராகிடும், அது சீர் கெட்டு போய்த்துட்டா எல்லாம் சீர் கெட்டு போய்த்திடும். அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம். இது ஹதீஸுடைய கடைசி துண்டு.
இந்த ஹதீஸுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? உள்ளம் பரிசுத்தத்தை பத்தி அல்லாஹ் உடைய ரசூல் ஹதீஸ்ல கடைசிக்கு சொன்னாங்க. இந்த ஹதீஸுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன் வ பைனஹுமா உமூருன் முஷ்தபிஹாத்துன். ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. இந்த ரெண்டுக்கு மத்தியில சந்தேகமான விடயங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய பயம் உள்ளவர்கள் அவைகளை விட்டும் தவிர்த்து கொள்வார். எனவே உள்ளம் சுத்தமாகணுமா? இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்ன விளங்குது? உள்ளம் சுத்தமாகிறதுக்கு ஹலால் ஹராம் பேன்றது ஆக முக்கியம். அது ஒரு நிபந்தனையாக அல்லாஹ் வச்சிருக்கிறார். எனவே உள்ளம் சுத்தமாகிறது மட்டுமல்ல, இபாதத் அல்லாஹ் கபூல் செய்யறதுக்கும் ஹராம் ஹலால் ஒரு நிபந்தனை அல்லாஹ் வச்சிருக்கிறார். அதுதான் ஹதீஸ்ல வருவது. பிரயாணத்தில் ஒருத்தர் இருக்கிறார், யமுத்து யதைஹி இலஸ் ஸமா, வானத்தின் பக்கம் கைகளை உயர்த்தி யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா, பிரயாணத்துல கேட்கிற துஆ கபூல் என்பதாக ஹதீஸ்ல வருவது. இவர் துஆ கேட்கிறார், ஆனா மலாயிகாமார்கள் சொல்றாங்க ஃபமதஅமுஹு ஹராமுன் வமல்பஸுஹு ஹராமுன் வபஷ்ரபுஹு ஹராமுன் வகுதிய பில் ஹராம் ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு துஆ. அவருடைய சாப்பாடு ஹராம், அவருடைய குடிப்பு ஹராம், அவருடைய ஆடைகள் ஹராம், அவருடைய உடம்பு வளர்க்கப்பட்டிருக்கிறது ஹராத்துல. இவருடைய துஆக்கள் அல்லாஹ் எப்படி கபூல் செய்வார்? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மார்க்கத்துல 80% பள்ளிக்குள்ள அல்ல, மார்க்கத்துல 80% பள்ளிக்கு வெளியே, பஜார்ல, வீட்டுல, சோசியலி மக்களோட புலங்குறதுல, அங்கதான் மார்க்கத்துல 80% இருக்குது. எனவே ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமாக வாழ்றதாக இருந்தா அந்த வாழ்க்கைய சீராக்காம சொர்க்கத்துக்கு நுழைகிறத அவர் எதிர்பார்க்கிறது ஒரு மடத்தனம் என்பதை குர்ஆன் சுன்னா மூலமாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த அடிப்படையில எங்களுக்கு ரப்புல் ஆலமீன் தந்த மார்க்கம் ஒரு பரிபூர்ணமான மார்க்கம். எப்படி தொழுகைக்கு நீயத்தை படிச்சு கொடுத்தாங்களோ, எப்படி தொழுகைக்கு முறைகளை படிச்சு கொடுத்தாங்களோ, நீங்க பஜாருக்கு போறீங்க, காலையில பெட்டாக்கு வானீங்க, இந்த பெட்டா பஜாருக்கு வரக்கூடிய நேரத்துல நீயத் ரசூலுல்லாஹ் படிச்சு கொடுத்தாங்க. ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்ன விஷயம் தான், மன் தலபத் துன்யா ஹலாலன் இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா வஸஅயன் அலா அஹ்லிஹி வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி. யாரு ஹலாலான சம்பாத்தியத்தை செய்றாரோ, ஹராம் செய்யல, இவருக்கு பேங்கோட தொடர்பு இல்ல, இவருக்கு வட்டியோட தொடர்பு இல்ல, ஹலாலான சம்பாத்தியம். நியத் என்ன? நான் அடுத்தவன் கிட்ட கையேந்த கூடாது. ரெண்டாவது, என்ற டிபெண்டன்ஸ், என்ற உம்மா, என்ற வாப்பா, என்ற மனைவி, என்ற புள்ளேல், நான் அவர்களுக்கு செலவழிக்கணும். மூணாவது வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி, ஏழைகள், மிஸ்கீன்கள், ஃபகீர்கள் அக்கம் பக்கம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்யணும். இந்த நியத்துல யாரு ஹலாலான சம்பாத்தியத்தை செய்றாங்களோ, கியாமத்துடைய நாள் அவருடைய முகம் பௌர்ணமி நிலவ போல் இருக்கும் என்பதாக சொன்னார். இதே ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வமன் தலபத் துன்யா ஹலாலன், ஹலாலான அமைப்புல தான் சம்பாத்தியம் செய்றார், யாருக்கும் அநியாயம் செய்யல, ஹலாலான நியத்துல தான் செய்றார், வட்டியோட சூதுவோட எந்த தொடர்பும் இல்ல. ஆனா நியத் என்ன தெரியுமா? முகாசிரன் முராயியன் முஃபாஹிரன், நான் ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும், அவனுக்கு ஏழுமா நானும் செஞ்சு காட்டணும், பெருமைக்காக வேண்டி செய்றார். எப்ப நியத்து பிழைச்சிட்டோ, வட்டி இல்ல, சூது இல்ல, ஹராம் இல்ல, ஆனா ஹலாலான தொழில் நியத்து பிழைச்சிட்டு கியாமத்துடைய நாள் எழும்பக்கூடிய நேரத்துல வஹுவ அலைஹி கதுபான், அல்லாஹ் இவனோட கோபமாக இருப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நியத்து சீராகிறது ஆக முக்கியம். ஹலாலான தொழில், ஆனா நியத்து. எனவே பஜாருக்கு வரக்கூடிய நேரத்துல நல்ல நியத்தோட வாரது அது மட்டுமல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ருக்கூல என்ன ஓதணும், சுஜூத்ல என்ன ஓதணும், இதெல்லாம் படிச்சு தந்த ரசூலுல்லாஹ் பஜாருக்கு வரக்கூடிய நேரத்துல அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைர ஹாதிஹி ஸுகி வ கைர மா ஃபீஹா வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ர மா ஃபீஹா அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உஸீப ஃபீஹா ஸஃகதன் ஹாஸிரா அவ் யமீனன் ஃபாஜிரா. யா அல்லாஹ், இந்த பஜாருடைய நலவுகள், இந்த பஜாருக்குள்ள உள்ள ஒவ்வொரு விடயத்துடைய நலவுகள் உனக்கிட்ட கேட்கிறேன். இந்த பஜாருடைய கெடுதி, இந்த ஒவ்வொரு விடயத்துடைய கெடுதிகள் இருந்து பாதுகாப்பு தேடுறேன். யால பெரிய நஷ்டங்கள்ல விட்டும், பொய் சத்தியங்கள்ல விட்டும் என்னைய பாதுகாப்பாயாக. எனவே துஆக்களை படிச்சு கொடுத்தாங்க. 4ஆம் கலிமா
ஒரு சின்னோட அடிஷனோட வஹுவ ஹய்யுன் லா யமூத், அந்த அடிஷனோட யாரு 4ஆம் கலிமாவை ஓதுவாங்களோ ஒவ்வொரு விடுத்தமும் 1 மில்லியன் கூலி கிடைக்கும், 1 மில்லியன் பாவங்கள் மன்னிக்கப்படும், 1 மில்லியன் தரஜாக்கள் உயர்த்தப்படும். அது மட்டுமல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு வியாபாரியுடைய குவாலிட்டிஸை பத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியத்தை படிச்சு தந்தாங்க, துஆக்களை படிச்சு தந்தாங்க. எந்த குவாலிட்டிஸோட நீங்க குடுக்கல் வாங்கல் செய்யணும் என்பதை படிச்சு கொடுத்தாங்க. நாங்க நினைக்கிறோம் முனாஃபிக் என்று சொன்னா அது ஈமானோட சம்பந்தப்பட்ட விஷயம். நானா முனாஃபிகா? தௌபான், எனக்கிட்ட இந்த நிஃபாக் முனாஃபிக் தனம் இல்ல. ஆனா உலமாக்கள் தெளிவாகவே சொல்றாங்க, ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ், ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் 3 என்று வந்திருக்கிறது. பேசினா பொய்ய பேசுவார், வாதா செஞ்சா மாற்றம் செய்வார், நம்பிக்கை வச்சா துரோகம் செய்வார். இந்த ஹதீஸோட ஏனைய ஹதீஸ்களையும் வச்சு யாரு பஜார்ல பேசினா பொய்ய பேசுறார், வேற நாடு சாமனம் ஆனா வேறொருத்தருடைய ட்ரேட்மார்க் இவர் பாவிச்சு கொண்டிருக்கிறார், பில்ல மாத்தி அடிக்கிறார், கொடுத்த செக்க பவுன்ஸ் ஆக்குறார், எனவே நம்பிக்கைக்கு மாற்றம் செய்கிறார், வாதாவுக்கு மோசடி செய்கிறார், இவர் பொய் சொல்றார். இவைகளை வச்சு ஒரு மனிதன் பஜார்லையும் ஒரு முனாஃபிக்காக ஆகலாம். எனவே குவாலிட்டிஸை பத்தி ஹதீஸ் சொல்லி இருக்குது, எந்த முறையில நீங்க குடுக்கல் வாங்கல் செய்யணும். இது எல்லாத்துக்கும் மேல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு பிசினஸ் உடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது, இது ஆக முக்கியமானது. இந்த ஸ்ட்ரக்சரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு கொடுத்தாங்க. எது வர காட்டியும் ஸ்ட்ரக்சர் சீரில்லையோ அது வர காட்டியும் நாங்க எவ்வளோ கோடி கணக்கு சம்பாதிச்சாலும் அதுல கேள்விக்குறி இருக்கதான் செய்யும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு மனிதர் இருக்கிறார், அவருடைய பேர் அப்துல்லா நினைப்போம். அப்துல்லா இருக்கிறார், அவர் வியாபாரம் செஞ்சு கொண்டு போறார். அந்த வியாபாரத்தை செஞ்சு கொண்டு போகக்கூடிய நேரத்தில் அவர் இன்னொருத்தர பார்ட்னராக எடுக்கிறார். ஆனா அந்த பார்ட்னர் ஒரு சதம் கூட பணம் போடவே இல்லை. நீயும் வா என்னையோட வேலை செய். எனவே 2 பேரும் படாத பாடு நல்ல பிசினஸ் செஞ்சு கொண்டே போறாங்க. ஆனா பார்ட்னர் என்ற பேர், ஆனா கேபிட்டல் எடுக்கல. கேட்டா ஓகே 50% அப்படிதான் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காட்டுது. ஆனா மாசம் அவருக்கு ஒரு சம்பளம் வைத்துக் கொண்டே இருக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முதலாவது ஒரு கேள்வி வரும், பார்ட்னருக்கு சம்பளம் எடுக்கணுமா? ஷரியத்துல பார்ட்னருக்கு ஃபிக்ஸ்ட் சம்பளம் எடுக்கிறது ஹராம். எனவே அப்ப அவர் வேலை செய்யறதுக்கு எப்படி? அதுக்குரிய ஆல்டர்னேட்டிவ் வேற முறைகள் இருக்குது, கான்ட்ராக்ட் வேறையாக நடக்கணும். அதை பத்தி நான் இப்ப பேச வரல. ஆனா பார்ட்னர் சம்பளம் எடுக்கிறதுக்கு நேரடியாக ஷரியத்துல அனுமதி இல்லை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா இவர் பார்ட்னர் என்று செல்றார், கேபிட்டல் போடவும் இல்லை. 2வது மாசம் சம்பளம் எடுத்துக்கொண்டே போறாங்க. ஸ்ட்ரக்சர்ல ஒரு பெரிய டவுட் இருக்குது, இந்த பிசினஸ் என்ன, பார்ட்னரா அல்லது எம்ப்ளாயியா, முதலாளி வேலை செய்யறவரா? ஷரியத்துல இங்கே கேள்வி வந்துடும். சரி, இப்ப என்ன நடக்குது? பிசினஸ் நடந்து கொண்டே போகுது. இதை நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப என்ன நடக்குது? மகன் பெருக்கிறார், மகனுக்கு 18 வயசு ஆகிட்டு, மகன் A level செஞ்சிட்டாரு. இப்ப அவரும் பிசினஸோட சம்பந்தமாகிறார். பிசினஸோட சம்பந்தமாக கூடிய நேரத்துல இப்ப பொதுவா இப்படி தானே, பாப்பாக்கும் மகனுக்கும் எந்த கான்ட்ராக்டும் இல்ல. வா நீயும் கடையில வந்து வேலை செய். சரி, இப்ப மகன் பார்ட்னராக வாராரா அல்லது என்ன ஒரு வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயியாக வாராரா? நீ தேவைண்டா எடுத்துக்கோவே, லாச்சாதான் எடுத்துக்கோ, அவ்வளவு. என்ன கான்ட்ராக்ட்? ஒரு கான்ட்ராக்டும் இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப வருட கணக்கு போக 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 மகனும் இன் அண்ட் அவுட் பிசினஸ் நல்லா படிச்சிட்டார். இப்ப அந்த குடும்பத்துல ஒரு தங்கச்சி இருக்குது, இன்னொரு தம்பி இருக்குது, இன்னும் 2 தங்கச்சி இருக்குது, ஒரு மனைவி இருக்கிறாங்க. நான் இப்ப என்ன சொல்ல பார்க்க போறேன்னு பாருங்க. பிசினஸ் நல்ல டெவலப் ஆகி கொண்டே போகுது, கோடி கணக்கான பிசினஸ். இப்ப என்ன நடக்குது? அந்த மனிதனுக்கு மவுத் உண்டாகிட்டு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப ஒரு தடமாற்றமான நிலைமை. மகன் இப்ப வந்து செல்றார், என்ன பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்ல, வாப்பட பிசினஸ் இன் அண்ட் அவுட் நான் ஃபுல்லா படிச்சுட்டேன், நான் இந்த ஃபேமிலியை தூக்கி எடுப்பேன் என்று சொல்றார். இந்த நேரத்துல பார்ட்னர் என்ற பேர்ல ஒருத்தர் எடுத்து இப்ப அவர் சொல்றாரு, நான் 50% பார்ட்னர், உங்களுக்கு ஒன்றும் இல்ல, பாருங்க எழுத்துல எந்த பேர் தான் இருக்குது, எனவே நான் 50%, அடுத்த 50% இல்ல. இவர் சொல்றார், பேர் 50% என்று போட்டதுக்கு வாப்பா மட்டும்தான் அதுல ஓனர். மகன் இப்ப டிபேட் பண்றாரு, இல்ல நானும் இன் அண்ட் அவுட் வேலை செஞ்சேன் தானே,
நீங்க சம்பளம் எடுத்தீங்க, அப்ப எப்படி உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வரும்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எந்த முஃப்தி கிட்ட போய் இதை கேட்டாலும் அவங்களுக்கும் பதில் கொடுக்க கஷ்டமா இருக்கும். இது உண்மைக்குமே பார்ட்னர்ஷிப்பா இல்ல, டாக்குமெண்ட் 50% என்று சொல்லுது. அவர் கேபிட்டல் போட்டாரா? கேபிட்டல் போடல. கேபிட்டல் போடாம எப்படி நீங்க பார்ட்னர் ஆகிறீங்க? ரிஸ்க் அண்ட் ரிவார்ட், இந்த ரெண்டுலயும் நீங்க சம்பந்தமாகறீங்களா? எனவே நீங்க 50% பார்ட்னர் என்றா எத்தனை கடன் இருக்குதோ அந்த கடன்ல 50% நீங்க தான் சும போகணும். அதெல்லாம் எனக்கு செய்யலாம். அப்ப நீங்க எப்படி பார்ட்னர் என்று சொல்லுவீங்க? இந்த கேள்விக்கு என்ன பதில்? சரி, அது ஒரு பக்கம். இது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு, இப்ப குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது. ரெண்டு பேரும் நல்ல ஒத்துமையா செஞ்சு கொண்டிருந்தாங்க, இப்ப பார்ட்னரா இல்லையா ஒன்றுமே தெரியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், மகன் சொல்றார், நான் இந்த பிசினஸ் எடுத்து செய்யறதுக்கு தயார். சரி, ஆனா வாப்பா மௌத்தாகினதுக்கு போறோம், நீங்க தங்கச்சிய, தம்பிய, உம்மாவை எவ்வளவுதான் பார்த்தாலும் வராசத்து பிரிக்கிறது வாஜிப். அதுலயும் பாலிக் அடையாத, பருவ வயது அடையாத 5 வயசு 7 வயசு தங்கச்சி 2 பேர் இருக்கிறாங்க. இவங்களோட கேபிட்டல் எவ்வளவு என்றது அந்த பிசினஸ்ல பார்த்து, அந்த பிசினஸ் நான் செல்ல டிசால்வ் பண்ணி பணத்தை கையில கொடுக்கணும் என்று அந்த ரன்னிங் பிசினஸ்ல உம்மாவுடைய போர்ஷன் எவ்வளவு, தங்கச்சி 2 பேரோட போர்ஷன் எவ்வளவு, அடுத்த தம்பிட போர்ஷன் எவ்வளவு. சரி, இப்ப எப்படி பிரிக்கணும்? ஷரியத் செல்லுது 8/1 முழு சொத்துல 8/1 உம்மட. அடுத்தத 6ஆக பிரிச்சு அதுல ஒவ்வொரு மகனுக்கும் 2 பங்கு, ஒவ்வொரு தங்கச்சிக்கும் 1 பங்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கேபிட்டலை இப்படி ஆக்கி இந்த பிசினஸ் டெவலப் பண்ண போல தங்கச்சி, பாலிக் அடையாத தங்கச்சியுடைய ஹக்கனா சேர்த்து கொண்டு வாரன். அவ குமராகினத்துக்கு போறோம், கல்யாணம் முடிக்கிற நேரத்துல இவ்வளவு சொத்தவங்க இருக்குதுண்டு கொடுக்க போறோமா? யார் இப்படி செய்யறாங்க? இது ஒரு பக்கம். இதே நேரத்துல மௌத்தாகினவரோட உம்மா வாப்பா ஹயாத்தோடு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இப்ப ஷரியத் செல்லுது, சொத்தை பிரிக்கிற நேரத்துல மௌத்தாகினவரோட உம்மா வாப்பாவும் இருக்கிறாங்க. மனைவி, மகன்மார்கள், தங்கச்சிமார்கள் மட்டுமல்ல, யாரு உம்மா வாப்பாவும் இருக்கிறாங்க என்றா 1/6 6/1 உம்மாக்கு, 6/1 வாப்பாக்கு போகணும். இந்த காலத்துல இத பார்த்து என்ற வாப்பாவுடைய ஹக் இது, என்ற உம்மாவுடைய ஹக் இது என்று மையத்துடைய இந்த சொத்தை புள்ளேல் வந்து கொடுக்கிறாங்களா என்றதை யோசிங்க. இதெல்லாம் வாப்பாக்கு உம்மக்கெல்லாம் கொடுக்க தேவையில்லை. எங்கட வாப்பாட கடை நாங்க, அப்ப எங்களுக்கு தின்ன தாரது யாரு? அவங்களுக்கு அடுத்த நானமார்களுக்கு பார்க்க சொல்லுங்க. இல்ல, அந்த வாப்பா உம்மக்கு ஹக் இருக்குது. அது சுட்டிதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வராசத் என்று வரக்கூடிய நேரத்துல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, யூசிகுமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும், குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்குறான். ஏன் இறக்குறான்? சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத் ஆகிட்டாங்க. சாத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆகினோனே சொத்த 2 நானமார்கள் எடுத்துக்கொண்டாங்க. இந்த நேரத்துல மனைவி போறாங்க 2 பொம்பளை புள்ளைகளோட, யா ரசூலல்லாஹ், என்ற மாப்பிள்ள மௌத்து, சகோதரர்கள் எல்லாமே எடுத்துட்டாங்க. இந்த நேரத்துல யார் சொன்னா நீங்க பதில் கொடுக்கவான, நாங்க பதில் கொடுக்கிறோம். ஒரு ருக்கு அல்லது ஒரு ஐன் ஃபுல்லா அல்லாஹ் வராசத்துடைய சட்டங்கள் அல்லாஹ் இருக்கிறான். வாப்பாக்கு எவ்வளவு, உம்மாக்கு எவ்வளவு, மனைவிக்கு எவ்வளவு, பொம்பளை புள்ளைக்கு எவ்வளவு, ஆம்பளை புள்ளைக்கு எவ்வளவு. இது ஹதீஸ் அல்ல, இது குர்ஆன். கியாமத் வரை காட்டும் யாருக்கும் எந்த மாற்றமும் செய்ய முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருத்தருடைய ஹக்க சொல்றான். ஏன்னா இந்த நேரத்தில் நான் எப்படி சொல்லுவேன், என் வாப்பா மௌத்தாகிட்டாரு, இந்த பிசினஸ் நான் தான் இப்ப கொண்டு போகணும், இதுல உம்மா என் அப்பாக்கும் வாப்பம்மாக்கும் என்னத்துக்கு நான் பங்க கொடுக்கணும்? பங்க கொடுக்கிறது வாஜிப், கொடுக்காம இருக்கிறது ஹராம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது இல்லாம நான் இமோஷனல் ஆகி தங்கச்சியை பார்த்துக் கொள்றேன், நான் உம்மா பார்த்துக் கொள்றேன் என்று செலவழிக்கிறது, வேறவர்களுடைய சொத்து இதுல இருக்குது. இப்ப யோசிங்க, நீங்க செய்யறது நல்ல விஷயமா இருக்கலாம், ஆனா செய்யக்கூடிய முறை அது ஹராம் என்பது ஃபுகஹாக்கள், உலமாக்கள் தெளிவாகவே சொல்றாங்க. எனவே அது மட்டுமல்ல, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்கள், ஒரு முஃமின் என்று வந்தா அவருடைய சொத்துகள் என்ன என்றத அழகான அமைப்புல ஐடென்டிஃபை பண்ணி வைப்பார். அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிட்ட ஒருவர் வந்தாராம். சொன்னாங்க, என் பொண்டாட்டி மௌத்து, நான் வராசத்தை பிரிக்கிறதுக்காக வேண்டி வந்தேன் என்று சொல்ல, அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹ் கேள்வி ஒன்று கேட்டாங்க. சரி, நீங்க வீட்டுக்கு போயிட்டு வைஃப்ட முழு சொத்து, அவட என்னென்ன சொத்துகள் என்றதை எழுதிட்டு வாங்க என்று சொன்னாங்க. இப்ப யோசிக்கிறார்,
நான் ஏண்ட மொழியில ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறேன். நீங்க உங்களோட உள்ளத்தால பதில கொடுங்க. வீட்டுல உள்ள ரெஃப்ரிஜரேட்டர், ஃப்ரிட்ஜ் உங்களுடையா வைஃப்டையா? வீட்டுல உள்ள சோஃபா செட் உங்களுடையா வைஃப்டையா? வீட்டுல உள்ள கட்லரி செட், சில வீடுகள்ல கட்லரி செட் சரியான பொறுமதி, உங்களுடையா வைஃப்டையா? வீட்டில் இருக்கக்கூடிய பொறுமதியான பொருட்கள் உங்களுடையா வைஃப்டையா? ஏன் இந்த கேள்வி? தௌபா ஹஸ்ரத் இப்படி கேட்கிறதே முறை இல்ல. நானும் வைஃபும் எவ்வளவு அட்டாச்ட் என்றா ஒன்றுமே பிரிச்சு பார்க்க மாட்டோம், எங்கட என்று தான் சொல்லுவோம். இதுதான் உலமாக்கல் வானம் என்று சொல்றான். இது ஏண்ட, இது வைஃப்ட. ஏன் நான் மௌத்தாகினா ஏண்ட சொத்தை பிரிக்கிறதுக்கு அந்த ஃப்ரிட்ஜ் ஏண்டியா வைஃப்டையான்றது தெரிஞ்சிருக்கணும். வைஃப் மௌத்தாகினா அது ஏண்டியா வைஃப்டையான்றது தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லாம அதுல வராசத், ஒவ்வொரு ஊசிக்கும் வராசத் இருக்குது. மௌலானா முஃப்தி ஷஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க கிராண்ட் முஃப்தி ஆஃப் பாகிஸ்தானாக இருந்தாங்க. அவங்களோட மகன் தான் உலகத்தில் இப்ப பிரபலியமான ஒரு முஃப்தி மௌலானா தகி உஸ்மானி ஹஃபிதஹுல்லாஹ். அவரே சொல்றாரு, என்ற வாப்பாட ஒரு பழக்கம் இருந்துச்சு, அவருக்கு என்ற ஒரு சின்ன ஒரு ரூம், அந்த ரூமுக்குள்ள தான் அவருடைய வேலைகளை செய்வார். சொல்லுவாங்க, தக்கி தண்ணி கொஞ்சம் கொண்டாங்க, தக்கி சாப்பாடு கொண்டாங்க. எனவே அதுல போயிட்டு கொடுத்ததுக்கு போறோம், அதை கொண்டு போ காட்டி கப்ப ஜக்க பிளேட்டை கொண்டு போ காட்டி ஏசி கொண்டே இருப்பார். தக்கி இது கொண்டு போகலையா, கொண்டு போகலையா, கொண்டு போகல. சின்ன விஷயம் ஆனா கூட. ஒரு நாள் கேட்டாங்க, அவரும் முஃப்தி கேட்டாங்க, வாப்பா இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் இவ்வளவு இமோஷனல், ஏன் இவ்வளவு கத்துறீங்க, ஏன் இவ்வளவு ஏசுறீங்க? சொன்னாங்க, மகன் உனக்கு விளங்குது இல்ல, நான் என்ற வசியத்துல எழுதிருக்கிறேன், என்ற வசியத்துல எழுதிருக்கிறேன் என்ன, இந்த ரூம்குள்ள உள்ள சொத்தெல்லாம் ஏண்ட, இந்த ரூமுக்கு வெளியே உள்ளதெல்லாம் உங்களோட உம்மட. சும்மா சரி நான் மவுத்தாக கூடிய நேரத்தில் இந்த ரூமுக்குள்ள ஜக்கும் பிளேட்டும் இருந்தா என்ற வசியத்தை பார்த்து நீங்க நினைப்பீங்க இது வாப்பட என்று. இல்ல, இது உங்களோட உம்மட. அது சுட்டிதான் ஹயாத்தோடு இருக்கக்குள்ளேயே வெளியே கொண்டு போங்க என்று சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அல்லாஹுடைய நேசர்கள் ஆகினது நெத்தி கருக்க காட்டின் தொழுந்து மட்டுமல்ல, அவர்களுடைய குடுக்கல் வாங்கல் சீராக இருந்துச்சு. ஒரு மனிதன் டெத் பெட்ல இருக்கிறார், மவுத்தாக கிட்டே ஆகி கொண்டிருக்கிறார், உலமாக்கள் பக்கத்திலிருந்து ஓதி கொண்டிருக்கிறாங்க, மொளவுத்திரி பத்தி கொண்டிருக்குது. இந்த நேரத்துல ஓதி கொண்டிருக்கிறாங்க, மவுத்தாகினோடனே என்று ஊதிட்டாங்க, மொளவுத்திரி அப்படியே ஆஃப் ஆகிட்டு எல்லாமே இருக்குல்ல. கிட்டாங்க, இவர் ஹயாத்தோட இருக்க காட்டியும் இந்த மொளவுத்திரி இவர்ட, மவுத்தாகினதுக்கு போறோம் இவர்ட இல்ல, இதுலயும் வராசத் சொத்து இருக்குதுன்னு சொன்னா. எனவே இது எறிஞ்சிட்டேன்டா, இது எறிஞ்சிட்டேன்டா, அதுக்கு அனுமதி எல்லா வாரிசுகள் கிட்ட கேட்கணும். சிலர்களோட பிளான் என்னன்னா, நான் கபருக்கு போனாலும் என்ற சொத்தை நான் ஹேண்டில் பண்ணணும். எனவே லாயரை கன்சல்ட் பண்ணிட்டு, என்ன இந்த இதை இப்படி எழுத இயலதா, இது அப்படி எழுத இயலதா, வைஃபுக்கு இப்படி எழுத இயலதா, கபருக்கு போனதுக்கு போறோம் சொத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக வேண்டி வசியத் எழுதுதா. வசியத் வாரிசுகளுக்கு வசியத் இல்ல, என் உம்மக்கு எவ்வளவு, என் மனைவிக்கு எவ்வளவு, என் மூத்த மகனுக்கு எவ்வளவு, இப்படி வசியத் எழுதுறது ஹராம். அல்லாஹ் எப்படி பிரிச்சிருக்கிறானோ அந்த முறையில பிரிங்க, அந்த முறையில பிரிங்க. நீங்க எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணி எழுதினாலும் மவுத்தாகினதுக்கு போற ஒருத்தர் பலா எழுதிட்டாருண்டா எல்லாம் டிஸ்குவாலிஃபைட். குர்ஆன் சொல்லக்கூடிய முறையில தான் அதை பிரிக்கணும். எனவே அல்லாஹ் இந்த வராசத்துடைய எல்லாத்தையும் சொல்லிட்டு அல்லாஹ் அதை முடிக்கிறது எப்படி தெரியுமா? وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا. வராசத்துடைய முழு சட்டத்தையும் சொல்லிட்டு ஒவ்வொரு சொத்து எப்படி பிரிக்கணும் என்றதை சொல்லிட்டு அல்லாஹ் முடிக்கிறது எப்படி தெரியுமா? وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ. யார் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றம் செஞ்சு அல்லாஹ் எழுதின லிமிடேஷன்ஸ், இன்னாருக்கு இவ்வளவு, இன்னாருக்கு இவ்வளவு, இன்னாருக்கு இவ்வளவு, இதை தாண்டி யாரு போறாங்களோ யுத்ஹிலுஹு நாரன், அவரை நரகத்துல நுழைய வைப்போம். ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, ஹாலிதன் ஃபீஹா, நிரந்தரமான நரகத்துல போடுவோம் என்பதாக அல்லாஹ். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில மக்கள் இருக்கிறாங்க, சீதேவி மக்கள், 60 வயசு 70 வயசு, அமல் செஞ்சு முகம் பிரகாசம் எல்லாமே இருக்குது. ஆனா வராசத் வசியத்துடைய விஷயத்துல கவனம் செலுத்தல்ல, மௌத்தாகிட்டாங்க. ஆனா என்ன நடக்க போகுது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, குடும்பமும் சில நேரத்துக்கு பதுவா செய்யுமே, இப்படி செஞ்சுட்டு போனா. ஏன்? அவருடைய சொத்து தெளிவில்ல, அதை தெளிவாக்காம அவர் மௌத்தாகிட்டார்.
எனவே ஒரு முஃமின் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவருடைய சொத்துடைய விஷயத்துல கிளியராக இருப்பார். ஒவ்வொரு வாரம் ஏன்னா மவுத்துல 40% கேள்வி கொடுக்கல் வாங்கல பத்தி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான கைடன்ஸை தாரான். நானும் நீங்களும் அந்த கைடன்ஸை எடுக்காம இருக்கிற தவறே தவிர இஸ்லாத்துல குர்ஆன் சுன்னல் எந்த தவறும் இல்லை. எனவே இந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். Thank you.